Now we are see this video that's called Python strings in Python. Okay, strings means the strings represents a group of characters. Strings represents a group of characters. Strings are important because of most of the nowadays most of the data that we are using daily life used in string data type. For that example, name, address, and most of the data types are real life using for the string. String represents a group of characters. Strings are how to assign a string values. In Python, using strings and characters are same manner, working as a same manner. How to assign a string variables. So string variable assigning for the single quotes or double quotes or triple single quotes or triple double quotes are used for the assigning a string variable. For that example, str is a string variable name and core Python is a string constants of the string values. That assigning for the string values are used for the single quotes or double quotes or triple double quotes. These are all using. Is also assigning for the string variable. Next, double quotes is also used for the string constant values, storing for the string values. String பொறுத்தவரை இங்க பாத்தீங்கன்னா நம்ம single quotes ல யூஸ் பண்ணிக்கலாம் or double quotes ல யூஸ் பண்ணிக்கலாம், single triple quotes ல யூஸ் பண்ணிக்கலாம் or triple double quotes ல வந்து நம்ம பைதான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பைதானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா str equal to core python அப்படிங்கறது double quotes ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர் லாங்குவேஜ்லலாம் கம்பேரிங் ஃபார் தட் அதர் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா ஃபார் தட் எக்ஸாம்பிள்ஸ் ஜாவாவா இருக்கட்டும், சிஆ இருக்கட்டும், ஸ்ட்ரிங் மீன்ஸ் டபுள் கோட்ஸ்ல மட்டும் தான் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல மட்டும் தான் நம்ம கேரக்டர் அசைன் பண்ண முடியும். பட் பைதான் இட்ஸ் சேம் அஸ் ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் கேரக்டரையும் பைத்தானே ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லயே நம்ம வந்து யூஸ் பண்ணி சேம் சிமிலர் டு வர்க்கிங் ஃபார் தி ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பைதான் லாங்குவேஜை பொறுத்தவரை மல்டி லைன் ஸ்ட்ரிங் மீன்ஸ் தட்ஸ் அசைனிங் ஃபார் தட் மோர் தென் லைன் ஆஃப் எ ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு பேராகிராஃபையே நம்ம ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ட்ரிபிள் டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மல்டி லைன் அசைன் எ வேல்யூஸ். மல்டி லைன் ஸ்ட்ரிங்னா மோர் தென் ஸ்ட்ரிங். ஃபார் தட் எக்ஸாம்பிள் a equal to single double quotes welcome to Python. Hello. That's using for that assigning a multi-line string. That's using for that multi-line string. More than line of a string வந்து இந்த மாதிரி single quotes ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து triple double quotes ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா assigning for that multi-line string values வந்து assign பண்ண முடியும். That's for the string வந்து நம்ம assign பண்ணிக்கலாம். Next ones are called strings. பொறுத்தவரை பாத்தீங்கன்னா that's using for that length function, using for the length of a string. ஒரு string ஓட length கண்டுபிடிக்கிறது using for the length function வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். length function for the string is a variable ஓட length. இப்போ str என்ன பண்ணோம், core python அப்படின்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதோட வேல்யூஸ் வந்து என்னன்னா n ல பிட் ஸ்டோர் பண்ண போறோம். that's length of a string. இந்த str ல இருக்க string ஓட length ஃபைண்ட் பண்றோம் அப்படினா வந்து how many characters அப்படினு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இதெல்லாம் கவுண்ட் பண்ணோம் அப்படினா வந்து 11. the output of the values is 11 அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, next ones are called indexing. that is very very important for that string பொறுத்தவரை indexing அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். indexing is represents a position நம்பரை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம indexing அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் தட் எக்ஸாம்பிள் ஆஃப் a string, ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்திருக்கேன், core python அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். அதோட indexing represents a பைத்தானை பொறுத்தவரை indexing represents a positive number and a negative number. ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அதோட ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் பொசிஷன்ல ஸ்டார்டிங் வேல்யூஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கெட் பண்ண முடியும். நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன, ரைட் டு லெஃப்ட் ரைட் சைடுல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து கெட் பண்ணணும், அதோட கேரக்டரை கெட் பண்ணணும் அப்படினா வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் indexing அப்படிங்கிறது. indexing means represents the position number. For that example, starting in a positive index number எப்பவுமே நமக்கு என்னன்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆஃப் a string, ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ்ல வந்து வரும். பட் -1 -2 நெகட்டிவ் நம்பர் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து -1 ல ரிவர்ஸ் ஆஃப் a stringல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, this is called a string அப்படினு சொல்றோம். how to get the input values வந்து எப்படி நம்ம கெட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா for that example str that syntax of a string index ஓட string வந்து எப்படிலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா for that example indexing வந்து indexing இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். for the example core python ல str
5 str5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்ப str என்னன்னா கோர் பைத்தானோட 5th கேரக்டர் 5th பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 5th பொசிஷன்ல p அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்ப நம்மளோட அவுட்புட் வந்து p அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். this is called index அப்படின்னு சொல்றோம். next one slicing அப்படிங்கும். slicing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா represents a part of a string or piece of a string அப்படின்னு சொல்றோம். represents a part of a string or a piece of a string. ஒரு stringல இருந்து ஒரு பார்ட்ட மட்டும் நம்ம கெட் பண்ணி எடுக்கணும் அப்படினா வந்து most used பார்த்து slicing அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம stringல வந்து யூஸ் பண்ணிருப்போம். அதோட syntax பார்த்தீங்கன்னா stringoட நேம் வேரியபிளோட நேம் that's 3 இத ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். starting கோடன் ஸ்டாப் கோடன் ஸ்டெப் வைஸ் ஸ்டெப் சைஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து வரணும் ஸ்டார்ட் ஆஃப் தி இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் அண்ட் ஸ்டெப் சைஸ் how many எத்தனை சைஸ் எத்தனை இதுல வந்து இன்கிரிமென்ட் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துறோம். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 2 0 9 1 அப்படி கொடுத்திருக்கேன். அப்ப str is a string variable. அந்த str என்னன்னா core python அப்படிங்கிறது. அப்ப 0 is a starting position. 0 is a starting position என்னன்னா 0 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வந்து end stopping position end of the position 9 வரை நம்ம கொடுத்திருக்கோம். 9 வரை கொடுத்திருக்கோம் stopping position. அப்ப இது எப்பவுமே strings பொறுத்தவரை அதோட இண்டெக்ஸிங் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஸ்டாப் வந்து n-1 எலிமெண்ட் இருக்கு. n-1 எலிமெண்ட். அப்ப n-1 எலிமெண்ட்னா 9 அப்படினா 9-1. அப்ப 8th இண்டெக்ஸ் பொசிஷன் வரை தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். 8th இண்டெக்ஸ் பொசிஷன் வரை தான் கெட் பண்ணனும். அப்ப 0 ல இருந்து 8th இண்டெக்ஸ். அப்ப 0 ல இருந்து 8th இண்டெக்ஸ் வரையும் அப்படினு பாத்தீங்கன்னா CORE ஸ்பேஸ் வந்து ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கும். அதை எடுத்துக்கோ PYTH. அப்ப core 8 அப்படிங்கற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். தட்ஸ் இதோட ஸ்டெப் எத்தனை இது வந்து இன்கிரிமென்ட் ஆகுனா 1 1 தான் நம்ம கொடுத்திருக்கோம். அப்போ 1 ல இருந்து டிஃபால்ட்டாவே நம்ம 0 1 2 3 இந்த இதுல தான் இருக்கும். அதோட ஸ்டெப் சைஸ் வந்து 1 கொடுத்திருக்கோம். அப்போ core python அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். தட்ஸ் another one பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0:9:2 அப்படி கொடுத்திருக்கோம். அப்ப 0th ஸ்டார்டிங் பொசிஷன் end of the position எது வரைனா 9 வரை இருக்கு. அப்ப 9 க்கு போது n-1 எலிமெண்ட். எப்பவுமே அதோட இது என்னன்னா 8th பொசிஷன் வரை தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். 9th பொசிஷன் இஸ் நாட் இன்க்ளூட் ஆகாது. அப்ப நெக்ஸ்ட் 2 ஆ இன்கிரிமென்ட் ஆகும். அப்ப 0th பொசிஷன் 0th பொசிஷன்ல c இருக்கு. 2 ஆ இந்த ஸ்டெப் சைஸ் வந்து 2 கொடுத்திருக்கோம். அப்ப 0 ல இருந்து 2 ங்கும் போது r அடுத்து r 0 + 2 2 அடுத்து 2 + 4 வந்து empty. அப்ப என்ன ஆகும்னா c r இருக்கும் cr அதுக்கு அப்புறம் empty 4 அதுக்கு அப்புறம் என்னன்னா 6 ல y இருக்கும். அடுத்து வந்து h வந்து 8 ல வந்து h. ஏனா நம்மளோட இது 2 2 அதோட ஸ்டெப் சைஸ் வந்து 2 2 இன்கிரீஸ் ஆகணும். 0th வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 9 வந்து end of the index 9 எப்பவுமே வந்து என்னன்னா n-1 எலிமெண்ட் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இண்டெக்ஸ் பொசிஷன் டிஸ்ப்ளே ஆகும் சொல்லிட்டோம். அப்ப n-1 னா 8th பொசிஷன் வரை நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் another one slicing பார்த்தோம்னா str double colon அப்படி கொடுத்திருக்கோம். str double colon அப்படி கொடுத்தீங்கன்னா இது என்ன சார் பண்ணனும்னா 0th to last character. இப்ப 0 நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் எதுமே கொடுக்கல, எண்டிங் பொசிஷன் கொடுக்கல, ஸ்டெப் சைஸ் நம்ம எதுமே கொடுக்கலனா டிஃபால்ட்டாவே அதுவே என்னவா எடுத்துக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 0th characterல இருந்து 0th பொசிஷன்ல இருந்து லாஸ்ட் பொசிஷன் வரை எடுத்துக்கும். அப்ப 0th பொசிஷன்ல இருந்து லாஸ்ட் பொசிஷன் வரையும் அப்படினு பாத்தீங்கன்னா 0th பொசிஷன் வந்து நமக்கு c end of the position வந்து n வரை இருக்கு. அப்ப core python அப்படிங்கிறது நமக்கு அப்படியே டோட்டல் அவுட்புட்மே வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் another one indexing பாத்தீங்கன்னா 2:4:1 கொடுத்திருக்கோம். 2 is a starting index. இது வந்து stop ending index stop. இது வந்து step size இன்கிரிமென்ட் நம்ம இன்கிரிமென்ட்லாம் பண்ணுவோம். 1 1 இன்கிரிமென்ட் பண்ணுவோம். 2 2 அந்த மாதிரி ஸ்டெப் சைஸ் வந்து 1 கொடுத்திருக்கோம். அப்ப 1 கொடுத்திருக்கும்போது 2 ஓகே 2 க்கு போது என்ன இருக்குன்னு பார்த்தா r 2 ல வந்து என்ன இருக்கு r இருக்கு. அடுத்து end of the position வந்து 4 ல வந்து என்ன இருக்கு 4. அப்ப 4 க்கு போது நமக்கு எப்பவுமே என்ன ஆகாது அப்படினு பாத்தீங்கன்னா n-1 அந்த n-1th எலிமெண்ட்க்கு போது நமக்கு end of the இது வந்து அந்த எலிமெண்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படினு சொல்லிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா 3. அப்ப 3 க்கு போது என்ன ஆகும்னா 2 ல இருந்து 3 வரையும். அப்ப 2 r 3 வந்து e. அப்ப என்னன்னா re அப்படிங்கற அவுட்புட் வந்து. ஏனா 1 1 இன்கிரிமென்ட் இருக்கும்போது இதுக்கு அப்புறம் 1 வந்து இன்கிரிமென்ட். ஓகே நெக்ஸ்ட் ஒன் சார் வந்து str இது என்ன சார் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம கொடுக்கல, அதே மாதிரி எண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கல, ஸ்டெப் சைஸ் இன்கிரிமென்ட் மட்டும் 2 2 கொடுத்திருக்கோம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா என்ன தெரியும் எடுத்துப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா entire string in steps of 2 access
entire strings in steps of 2. இது எல்லா ஸ்ட்ரிங்கையும் அக்சஸ் பண்ணனும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வரையும். அப்படி அக்சஸ் பண்ணும்போது 2 2 இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படிங்க. அப்படி வரும்போது அதோட அவுட்புட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா 2 2 இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா C டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் 2 போது R க்கு அப்புறம் என்னன்னா CR க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறம் Y வரும். அப்ப என்ன ஆகுது இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா CR அடுத்து என்ன இருக்கும் 2 னா ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ்க்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குன்னா Y க்கு அப்புறம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா H க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா N. This for displaying further output. இதோட அவுட்புட் வந்து என்ன இருக்குன்னா access entire strings in steps of 2. எல்லா ஸ்ட்ரிங்கையுமே access entire ஸ்ட்ரிங்கையுமே access பண்ணலாம். பட் 2 ஸ்டெப்ஸ் வந்து இன்கிரிமெண்ட் வந்து 2 ஆகும். அப்ப இதுல C ல இருந்து N வரையும் இருக்கு 2 என்ன இருக்குறத வந்து இன்கிரிமெண்ட் ஆகி அதோட பொசிஷன்ல இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சார்க்காது str -4:-1 அப்படின்னு கொடுத்துப்போம். -4:-1. அப்போ -4 is a starting position கொடுத்திருக்கோம். -1 is a end of the position or stop end of the position கொடுத்திருக்கோம். -4 -1 அப்படி கொடுத்திருக்கோம். அப்போ -4 ல என்ன இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா t இருக்கு. பட் இதோட அவுட்புட் வந்து என்ன சார் ஆகும் அப்படினு பார்த்தீங்கன்னா -1. அப்போ எப்பவுமே end of the position வந்து n-1 எலிமெண்ட் அப்படினு சொல்லிருக்கேன். அப்போ -1 ங்கும் போது -1 அப்போ -1 ங்கும் போது என்ன ஆகும்னா -2 அப்படி இருக்கும். அப்ப -4 ல இருந்து -2 வரை தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்படி சொல்றோம். எண்ட் ஆஃப் தி பொசிஷன் எப்பவுமே n-1 எலிமெண்ட் வந்து தான் எடுத்து டிஸ்ப்ளே ஆகும் சொல்லிருக்கோம். அப்ப ஆல்ரெடி அதுல மைனஸ் என்னோட வேல்யூஸ் -1 அப்ப -1 வந்து -2 அப்ப -2 வரை தான் டிஸ்ப்ளே ஆகும். அப்ப THO அப்படிங்கற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். THO அப்படிங்கற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் சார் கார்டு STR -6::: கொடுத்திருக்கேன். -6::: அப்படினா வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இத பொறுத்தவரை என்ன சார் பண்ணோம் அப்படினா str -6 பொசிஷன்ல இருந்து till end of the string வரையும் -6 பொசிஷன்ல இருந்து end of the string வரையும். அப்ப -6 ல இருந்து end of the string வரைனா -6 ல என்ன இருக்குன்னா p ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப end of the string னா n வரையும். அப்ப python அப்படிங்கற பைதான் அப்படிங்கற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சார் கார்டு str power 2. இது வந்து என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா இத பொறுத்தவரை என்ன பவர் ஆஃப் தி ஸ்ட்ரிங். அப்ப str*2 அப்படினு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். core python எத்தனை டைம்ஸ் *2 கொடுத்துட்டோம் ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் *2 கொடுத்தீனா 2 டைம்ஸ் ஆகும். இதே ஸ்டார் கொடுத்தீனா core python அப்படிங்கற 3 அவுட்புட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். this is called strings ஓட another one. ஓகே. நெக்ஸ்ட் வந்து another one மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல பில்டிங் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா str.count அப்படினு கொடுத்துருக்கேன். str.count python அப்படினா str ங்கற ஸ்ட்ரிங்ல core python இருக்கு. core pythonல pythonங்கற ஸ்ட்ரிங் வந்து number of occurrences count the number of occurrences. pythonங்கற சப்ஸ்ட்ரிங் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படி கவுண்ட் பண்ணுது. அப்ப core pythonங்கற சப்ஸ்ட்ரிங் வந்து 1 டைம்ஸ் இருக்கு. அப்ப that's displaying for the outputs are 1. Okay. This is for the strings. Now we are discuss about that indexing and slicing in a strings. Okay.